விட்டால் நான் மியூட் ஆகுதுன்னு கொடுத்துட்டேன். யாருக்குமே இல்ல. ஓகே ஓகேண்ணா கொடுத்துட்டேண்ணா. அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இது திருமாப்பட்டறையின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை ஒட்டி 100வது இணையவழி கருத்தமர்வில் தோழர்கள் அனைவரும் இன்று இணைந்துள்ளோம். தோழர்களை சமத்துவ தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய உள்ளார். சாதி ஒழிப்பு களமாகட்டும், பெண் விடுதலை களமாகட்டும், தலைவர் ஒருவரே நமக்கான மகத்தான தலைவராக இருந்து வருகிறார். சிதம்பர ரகசியத்தின் விடியலை, அரியலூரின் மண்ணின் சரித்திரமே, எளியோரின் வெளிச்சமே, சிறுத்தைகளின் விருட்சமே, ஏழைகளின் ஏந்தலி, இரக்கத்தின் செம்மலே, நந்தனின் தவள் புதல்வா, முத்தமிழுக்கு உன்னை பிடிக்கும், நீங்கள் பேசினால் நாடே ரசிக்கும், நாடாளுமன்றத்தில் சிறுத்தைகளின் குரலாய் நீ கர்ஜிக்கும் குரல் நாடெங்கும் அனல் தெரிக்கிறது அண்ணா. ரயிலை நீங்கள் மறித்தீர்கள், சரித்திரம் நீங்கள் பறித்தீர்கள். அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்ற முழக்கம்தான் 2000 ஆண்டுகளாக அடங்கி கிடந்தவர்களை கிளண்டு செய்தது. தலைவா, எங்கள் மாமன்னா, இந்த அவைக்கு வந்ததற்கு எங்களது நெஞ்சம் தலை சாய்ந்து உங்களுக்கு முதலில் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா. இது முதலில் உங்களுக்கான நோக்க உரையை நீங்க எங்கு தொடங்கினீர்களோ அங்கிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்பதால் மதுரை மண்ணின் மைந்தர் உங்களது பாசமிகு கருத்தியல் போர்வால் மாலின் அவர்களை நோக்க உரை அழைக்கிறேன் அண்ணா. தற்போது நீங்கள் உரையாற்றலாம். அன்மியூட் பண்ணுங்க. ஆகுதா? அனைவருக்கும் மாலை வணக்கம். திருமாப்பட்டறை ஒருங்கிணைக்கும் வெல்லும் ஜனநாயக மாநாடு கருத்தமர்வில் கலந்து கொண்டு கருத்துரை வழங்க இருக்கும் நாளைய முதல்வர் தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட திருமாப்பட்டறையை தொடர்ந்து 100 நாட்களாக ஒருங்கிணைத்து அதை சிறப்பாக வெற்றிடை வைத்துக் கொண்டு களப்பணி ஆற்றி வரும் அருமை தங்கை ரேணுகா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தொடர்ந்து வெளிநாட்டிலிருந்து மற்றும் உலகம் முழுக்க பரப்பிக் கொண்டிருக்கும் தோழர் சித்திக் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வந்துள்ள 100 களப்பணியாளர்களுக்கும் மதுரை மண்ணின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வெல்லும் ஜனநாயக மாநாடு அறிவித்த நாளிலிருந்து இன்றைக்கு தமிழக அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியலே அந்த மாநாடை உற்று கவனிக்கிறது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒன்றை தெளிவாக சொன்னார். வெல்லும் ஜனநாயக மாநாடு நாடு முழுக்க பரவ வேண்டும். நம்மால் என்னென்ன செயல் திட்டம் இருக்கிறதோ அத்தனை செயல் திட்டத்தையும் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று சொன்னார். சுவர் விளம்பரம், துண்டறிக்கை, போஸ்டர் மற்றும் ஸ்டிக்கர் போன்ற விளம்பரங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். சமூக ஊடகங்களிலும் பரப்புரை பண்ண வேண்டும் என்று சொன்ன உடனே தங்கை ரேணுகா இந்த இணையவழி அமர்வை 100 நாட்களாக நடத்தியிருக்கிறார். பாராட்டுக்குரியது. ஏனென்றால் 100 நாட்களில் 100 ஆளுமைகள், விடுதலை சிறுத்தை கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் மற்றும் இடதுசாரி சிந்தனையாளர்கள், திராவிட கழகத்தில் உள்ள முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த 100வது அமர்வு மாபெரும் வெற்றி நாளாக கொண்டாட வேண்டிய அமர்வாக அமைகிறது.
ஏனென்றால் இந்த அமர்வில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த 100வது அமர்வில் கலந்து கொண்டு கருத்துரை வழங்க காத்திருக்கிறார். இது வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி, இந்த இணையவழி நிகழ்ச்சி. ஏனென்றால் கொரோனா காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் அமைதியாக இருந்த நேரத்தில் தோழர் சஜன் அவர்களும் திருவண்ணாமலை சுரேஷ் திவான் அவர்களும் இணையவழியில் அமைப்பாய் திரளோ நூல் குறித்து ஒரு விவாதத்தை கருத்தமர்வை உருவாக்கினார்கள். அந்த வகையில் வெளிச்சம் பிரவீன் அவர்களும் நானும் அண்ணன் பாலசிங்கம் அவர்களும் சேர்ந்து அமைப்பாய் திரள்வோம் வாசர் வட்டம் என்ற உருவாக்கி அந்த இணையவழியை உருவாக்கி தொடர்ந்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் ஆளுமைகளை வரவழைத்து அந்த இணையவழியில் கருத்தமுறை நடத்தினோம் கொரோனா கால நேரத்தில். இன்றைக்கு இணையவழிதான் ஒரு அரசியலை முன்னெடுக்கிற நிகழ்ச்சியாக அமைந்து விட்டது. இன்னும் 10 ஆண்டுகளில் இணையவழியில்தான் நம்முடைய அரசியல் நிலைப்பாடை உருவாக வேண்டிய சூழல் உருவாகிவிட்டது. ஏனென்றால் எங்கோ இருக்க துபாயில் இருக்கிற சித்திக் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழ் கோட்பாட்டை அவருடைய அரசியலை உள்வாங்கி வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் தொடர்ந்து எழுச்சி தமிழுடைய கருத்தை முகநூலிலும் இணையவழியிலும் பரப்பிக் கொண்டிருக்கிறார். அதே போல்தான் அண்ணன் முத்தமிழ் வளவன் அவர்களும் இங்கு நிறைய பேர் இணைந்திருக்கிறார்கள். இந்த இணைந்திருக்கிற 100 பேரும் 100க்கு மேற்பட்ட உள்ளவர்களும் தலைவர் எழுச்சி தமிழுடைய கோட்பாட்டை அரசியலை அவர்களால் முடிந்த அளவுக்கு சமூக ஊடகத்திலும் பொது வெளியிலும் வெல்லும் ஜனநாயக மாநாடை வெற்றி பெறுவதற்கான அனைத்து களத்தையும் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த அமர்வை எப்படி பார்ப்பார் என்கின்ற நோக்கம் எனக்கு உள்ளது. ஒரு பெண் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வை நடத்துகின்ற ஒரு அரசியல் தெளிவை பெற்றிருக்கிறார். அவர் ஒரு விடுதலை சிறுத்தையாய் இருந்து இந்த கருத்தியலை தம்மால் முடிந்த களப்பணியை இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையை ஏற்றுக்கொண்டு களமாடுகிற தங்கை ரேணுகா போன்ற எண்ணற்ற பெண்களை நாம் வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும். ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த கட்சியிலும், தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் எந்த கட்சியிலும் ஒரு கோட்பாடாக இல்லாத ஒரு கோட்பாட்டை விடுதலை சிறுத்தை கட்சியின் 5 கோட்பாட்டில் முதன்மையான கோட்பாடாக பெண்ணுரிமை மீட்டு நாட்டின் பெருமையை காப்போம் என்ற கோட்பாட்டை உருவாக்கியிருக்கிறார். இது 90 தொடக்கத்தில் உருவான கோட்பாடு. என்றைக்கு இயக்கத்தின் கொடியை வடிவமைத்தாரோ அன்றைக்கு உருவாக்கிய கோட்பாடு பெண்ணுரிமை மீட்டு நாட்டின் பெருமையை காப்போம் என்று. அந்த பெருமையை காப்பதன் மூலம்தான் இன்றைக்கு பெண்களுக்கான அரசியலை தந்தை பெரியாருக்கு எடுத்து, புரட்சியாளர் அம்பேத்கர் எடுத்து, தமிழக மண்ணில் ஒரு தலைவர் பேசுகிறார், தன்னுடைய உறுதியான கோட்பாட்டை இங்கு ஆணித்தனமாக களமாடுகிறார் என்றால் தலைவர் எழுச்சி தமிழர் சாரும். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புதிய அரசியலை, புதிய தத்துவத்தை விதைக்கின்ற தலைவராக இன்றைக்கு திகழ்கிறார். அடுத்த தலைமுறையை அரசியல் மிக்க தலைமுறையாக, அதிகாரமிக்க தலைமுறையாக உருவாக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை வலிமையாக வலியுறுத்தி வருகிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் காமராஜர் எங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள், கலைஞர் எங்கள் தலைவர் சொல்லக்கூடியவர்கள், எம்ஜிஆர் எங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள், ஜெயலலிதா எங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகின்ற தலைவர்கள் எல்லாம் எங்கள் தலைவர்கள், நான் தலைவரின் ரசிகன் என்று சொல்லியவர்கள் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் என்று அடுத்த அரசியலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்.
ஒரு மாபெரும் அரசியல் கருத்தியலை தலைவர் தொடர்ந்து சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன். சிக்னல் கிடைக்கல. வரட்டும், அண்ணன் வரட்டும். அதுக்கப்புறம் வேற யார் பேச சொல்லுங்க. கனல் அண்ணா தான் பேச சொல்றேன். கனல் அண்ணா சரிங்க. கனல் அண்ணா பேசட்டும். முத்தமிழ் சொல்லிடுங்க. கனல் அண்ணா, சித்திக்கண்ணா. அன்பு நிறைந்த பேசலாமா? ரேணுகா அண்ணா அண்ணா வந்துட்டேன். அங்க நிறைய கிரௌட் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. தலைவர் பேசுவாங்க, அறிவிச்சிருங்க. சரியா? அண்ணா அண்ணன் பேசுறாங்க, அறிவிச்சிருங்க. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நம்மோடு பேச இருக்கிற தோழர்களை அனைவரும் அன்போடு அழைக்கிறோம். அண்ணா, நாளைய மத்திய அமைச்சராக பதவி ஏற்க இருக்கும் எங்களது மாமன்னரை அன்போடு அழைக்கிறோம். அண்ணா, தற்போது நீங்கள் உரையாற்றலாம். யார் யார் பேர் அன்பார்ந்த தோழர்களே, திருமாப்பட்டறை என்னும் அமைப்பின் மூலமாக ஒருங்கிணைக்கப்பெற்ற இந்த இணையவழி கருத்தமர்வை தொடர்ந்து நெறிப்படுத்தி வருகிற திருமாப்பட்டறையின் பொறுப்பாளர்கள் ரேணுகா அவர்களே, சித்திக் அவர்களே, நோக்கவுரை ஆற்றி இருக்கிற தம்பி மாலின் அவர்களே, சமூக ஊடக மையத்தின் மாநில செயலாளர் சஜன்பராஜ் அவர்களே, துபாயில் இருந்து இந்த நிகழ்வில் தொடர்ந்து பங்களிப்பு செய்து வருகிற முத்தமிழ் வளவன் அவர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, திருமாப்பட்டறையை தொடர்ந்து வெற்றிகரமாக இயக்கி வருகிற சமூக ஊடக மையத்தை சார்ந்த முன்னணி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். ஓரிரு வாரங்களுக்கு முன்பு திருச்சியில் நான் இருந்தபோது திருச்சியை சார்ந்த தம்பி ஒருவரின் மூலம் ரேணுகா தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வு 100 நாளை எட்டிக் கொண்டிருக்கிறது, ஏதேனும் ஒரு நாள் நீங்கள் பங்கேற்று உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு நான் இசைவளித்தேன். இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் நேர நெருக்கடியால் என்னால் இந்த நிகழ்வுகளை கவனிக்க இயலவில்லை. ஒவ்வொரு நாளும் யார் யார் உரையாற்றுகிறார்கள் என்பது தொடர்பாக அது குறித்த விளம்பர அட்டைகள் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அனுப்பப்பட்டு வந்தது.
ரேணுகா உள்ளிட்ட பல தோழர்கள் தொடர்ந்து எனக்கு அனுப்பி வைத்தார்கள். அதன் மூலம் நான் இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தேன். மாலின் சொன்னதை போல நம்முடைய கட்சியை சார்ந்த தோழர்கள் மட்டுமின்றி பல முன்னணி தோழர்கள், வெவ்வேறு இயக்கங்களை சார்ந்த தோழமை கட்சிகளை சார்ந்த அறிவார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடிய கட்சி சார்பற்ற பல தோழர்கள் இதிலே பங்கேற்று உரையாற்றி இருக்கிறார்கள். நம்முடைய கட்சியை சார்ந்த பல தோழர்களுக்கு இதிலே பேசுவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் அறிந்து நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வு நிறைவு நிகழ்வு என்று நான் கருதுகிறேன். 100வது நாள், 100வது அமர்விலே பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திருமாப்பட்டறையின் ஆலோசகர்களாக இருந்து பணியாற்றி வருகிற விடுதலை கனல் குரு அன்பு செல்வன், இளைய பாரதி மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கென்று நீங்கள் உருவாக்கி இருக்கிற துண்டறிக்கையில் இதுவரையில் யார் யார் இதிலே பங்கேற்று உரையாற்றி இருக்கிறார்கள் என்பதையும் பதிவு செய்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. அதிலே நிறைய நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்கள் பங்கேற்று உரையாற்றி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து நான் உள்ளபடியே பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக மீண்டும் ஒரு முறை திருமாப்பட்டறையை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன். கட்சியின் தலைமையகத்திலிருந்து உங்களோடு நான் இந்த இணைப்பில் இருக்கிறேன். ஏராளமானவர்கள் என்னை சந்திக்க வேண்டும், பேச வேண்டும், பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். இதுவரையில் நான் வணிகரணி ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்று அவர்கள் எல்லாரும் உரையாற்றிய பிறகு உரையாற்றி விட்டு வந்திருக்கிறேன். பெங்களூரில் இருந்து இன்று மாலைதான் நான் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். விமான நிலையத்திலிருந்து நேரடியாக கட்சி தலைமையகத்திற்கு வந்து வணிகரணி நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் இருந்துவிட்டு இப்போது உங்களோடு இணைப்பில் இருக்கிறேன். ஆகவே சற்று பயண களைப்பும் இருக்கிறது. வெளியிலே நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் சந்தித்து முடிப்பதற்கு எத்தனை மணி நேரம் ஆகும் என்று தெரியவில்லை. இவ்வாறான ஒரு நெருக்கடியான சூழலில் நான் சில நிமிடங்கள் உங்களோடு எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அமர்வு வெல்லும் ஜனநாயகம் மாநாடு குறித்த அமர்வு. இதுவரையில் 99 பேர் பேசியிருக்கிறார்கள். ஆகவே ஓரளவுக்கு இந்த மாநாட்டின் அடிப்படையான நோக்கம் என்ன என்பது குறித்து நம்முடைய தோழர்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். ஆங்காங்கே நான் மண்டல வாரியாக தோழர்களை சந்தித்தேன். மாநாட்டு பணிகளை முடுக்கி விடுவதற்காக மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் என அனைவரையும் சந்திக்கிற வகையில் 6 இடங்களிலே மண்டல வாரியான கூட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பெற்று அந்த கூட்டங்களில் எல்லாம் நான் பங்கேற்று தோழர்கள் அளித்த மாநாட்டு நிதியையும் பெற்றுக்கொண்டு 1 மணி நேரத்திற்கு மேலாக ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் உரையாற்றி இருக்கிறேன் வெல்லும் ஜனநாயகம் குறித்து. டிசம்பர் 17ஆம் தேதி நடத்துவதாக முதலில் நாம் திட்டமிட்டு பிறகு டிசம்பர் 23 என்று அறிவித்தோம். தவிர்க்க முடியாத நிலையிலே இயற்கை பேரிடர் நம்மை சூழ்ந்து கொண்ட சூழலில் நாம் டிசம்பர் 29க்கு தள்ளி வைத்தோம். மீண்டும் தென் மாவட்டங்களில் இயற்கை பேரிடரால் பெரும் பாதிப்பு என்பதனால் தற்போது ஜனவரி 26க்கு தள்ளி வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு முதல்வர்
தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதிலே பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார். தேசிய அளவில் நமது தோழமை கட்சி தலைவர்கள் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, திரு சீதாராம் யெச்சூரி, திரு டி ராஜா, தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா ஆகிய தலைவர்களையும் நாம் அழைத்திருக்கிறோம். 4 பேருமே வந்து இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அருமை தோழர்களே, ஒரு நெருக்கடியான சூழலில் நாம் இந்த மாநாட்டை அறிவித்து வெற்றிகரமாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிற போது நாம் மாநாட்டுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் தேர்தலுக்கான களப்பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிற போது நாம் மாநாட்டுக்கான அடிப்படை பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போதுதான் தேசம் காப்போம் மாநாட்டை நாம் ஒருங்கிணைத்தோம். அதுவும் திருச்சிராப்பள்ளியிலே தான் நடந்தது. 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போதே பிஜேபி ஆட்சிக்கு வந்தால், மோடி ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்ற எச்சரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாம் முன்வைத்தோம். அதிலும் குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி இந்த நாட்டிற்கு ஒப்படைத்திருக்கிற, சமர்ப்பித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் ஆபத்து என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதைத்தான் தொடர்ந்து நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். கடந்த 10 ஆண்டுகளாக சங் பரிவார்களின் சதி அரசியலை அம்பலப்படுத்தி வருகிறோம். எனக்கு தெரிந்து இந்திய அளவில் வேறு எந்த இயக்கமும் இந்த அளவுக்கு பிஜேபி மற்றும் சங் பரிவார்களை எதிர்த்து போராடி இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். அரசியல் கட்சி அல்லாதவர்கள், தேர்தல் அரசியலில் ஈடுபடாதவர்கள் சங் பரிவார்களை விமர்சிப்பது வேறு. தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடிய அரசியல் கட்சிகள் விமர்சிப்பது என்பது வேறு. நம்மை போல அரசியல் கட்சிகளாக இருப்பவர்கள் இந்த அளவுக்கு பிஜேபியை கருத்தியல் தளத்திலே நின்று எதிர்த்தவர்கள், விமர்சிப்பவர்கள் மிக மிக குறைவு என்று நான் கருதுகிறேன். நாம் அதிலே இன்றைக்கு உறுதியாக நிற்கிறோம். தொடர்ந்து களத்தின் முன்கள பணியாளராக நின்று கொண்டிருக்கிறோம். இது ஒரு புரிதலுக்காக நான் பதிவு செய்கிறேன். அந்த அளவுக்கு நாம் பாரதிய ஜனதாவையும் சங் பரிவார் அமைப்புகளையும் குறிவைத்து பரப்புரை மேற்கொள்வதற்கு வேறொன்றும் காரணமில்லை. அவர்கள் பேசுகிற அரசியலும் அவர்களின் சதி செயல் திட்டங்களும் தான் காரணம், வேறொன்றும் இல்லை. மேலோட்டமாக பார்த்தால் அவர்கள் ஒரு மதம் சார்ந்த மக்களின் நலன்களுக்காக குரல் கொடுப்பது போல் தோன்றும். ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய மக்களின் நலன்களுக்கு குரல் கொடுப்பதை போல இந்துக்களின் நலன்களுக்கு இவர்கள் குரல் கொடுப்பதில் என்ன தவறு என்று தோன்றும். ஆனால் உண்மையில் அவர்கள் இந்து சமூகத்தினரின் நலன்களுக்காக பாடுபடுகிறார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. அவர்களுக்கென்று ஒரு தனி செயல் திட்டம் இருக்கிறது. அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்கள் உருவாக்கி இருக்கிற ஒரு செயல் திட்டம் தான் இந்து பெரும்பான்மைவாதம், இந்து மக்களின் நலன்கள் என்று சொல்லப்படுகிற இந்துத்துவா செயல் திட்டமாகும். நான் பல கூட்டங்களில் இது குறித்து விளக்கி இருக்கிறேன். பாஜக பேசுகிற இந்துத்துவா என்பது வேறு, இந்து சமூகத்தினரின் நம்பிக்கைகள் என்பது வேறு. இந்து சமூகத்தினரின் நம்பிக்கைகளுக்கு எதிரான அரசியல் அல்ல நம்முடைய அரசியல். பாஜக மற்றும் சங் பரிவார்கள் முன்வைக்கக்கூடிய இந்துத்துவ அரசியல் மதவெறி அரசியலாக இருக்கிறது, சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலாக இருக்கிறது, சாதி உணர்வை தூண்டிவிடுகிற அரசியலாக இருக்கிறது. நீண்ட நெடுங்காலமாக இந்த மண்ணில் நிலைத்திருக்கிற சனாதன தர்மம் என்ற பெயரால் நிலைத்திருக்கிற பாகுபாடுகள் நிறைந்த சமூக ஒழுங்கை பாதுகாப்பதற்கான அரசியலாக இருக்கிறது.
சொல்ல போனால் சமூக நீதிக்கு எதிரான அரசியலாக இருக்கிறது, சகோதரத்துவத்திற்கு எதிரான அரசியலாக இருக்கிறது, சமத்துவத்திற்கு எதிரான அரசியலாக இருக்கிறது. ஆகவேதான் அதை நாம் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறோம். அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கக்கூடிய அப்பாவி இந்து சமூகத்தினருக்கு விழிப்புணர்வை ஊட்டுகிறோம். இதுதான் நம்முடைய பணிகள். 10 ஆண்டு காலம் இதில் தான் நாம் பெரும் அளவுக்கு நேரத்தையும் ஆற்றலையும் செலவழித்திருக்கிறோம். பொருளாதாரத்தையும் இதற்கான களப்பணிகளில் நாம் ஏராளம் கொட்டி இறைத்திருக்கிறோம். நம்முடைய நோக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க வேண்டுமானால் அவர் எழுதி வகுத்தளித்து கொடையளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான். பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரடியான தேர்தல் அரசியல் எதிரி என்றால் காங்கிரஸ். பாரதிய ஜனதாவுக்கு நேரடியான கொள்கை அரசியல் எதிரி என்றால் கம்யூனிஸ்டுகள். பாரதிய ஜனதாவுக்கு நேரடியான கொள்கை கோட்பாட்டு எதிரிகள் என்றால் பெரியார், அம்பேத்கர் என்கிற மாமனிதர்களின் பெயரில் இயங்குகிற இயக்கங்கள் அல்லது கட்சிகள். இது நமக்கு வெளிப்படையாக தெரிந்த ஒன்று. ஆனால் உள்ளீடாக ஒரு உண்மை இருக்கிறது. அவர்களின் உண்மையான எதிரிகள் அரசியல் களத்திலே இவர்கள் என்று நாம் அறிந்திருந்தாலும் கொள்கை தளத்திலே, கருத்தியல் தளத்திலே அவர்களின் உண்மையான எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டம் தான். இதை உணர்ந்து கொள்ளாமல் நம்மால் அவர்களை எதிர்கொள்ள முடியாது, மக்களையும் அணிதிரட்ட முடியாது. இந்திய அரசமைப்பு சட்டம் அவர்களின் இந்துத்துவ செயல் திட்டத்திற்கு நேர் எதிராக இருக்கிறது. அதுதான் முக்கியமானது. இந்துத்துவ செயல் திட்டம் என்பது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி RSS உடைய ஒரு அரசியல் பிரிவு. அப்படி ஆட்சியில் இருப்பதன் மூலம் RSS கொள்கை கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். பிஜேபி RSSக்காக இருக்கிற அரசியல் பிரிவு. RSS செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக போராடுகிற ஒரு அரசியல் பிரிவு. இது அடிப்படையாக ஒரு புரிதல். RSS செயல் திட்டம் என்ன? RSS செயல் திட்டம் காலம் காலமாக இருந்து வருகிற சமூக ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடாது. காலம் காலமாக இருந்து வருகிற சமூக ஒழுங்கு என்ன? வர்ணாசிரம தர்மம் என்று சொல்லப்படக்கூடிய சமூக ஒழுங்கு. பார்ப்பனர்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள், மற்ற அனைவரும் பார்ப்பனர்களுக்கு கீழானவர்கள் என்பதுதான் வர்ணாசிரம தர்மம். அது நிலையானது, அது மாற்ற முடியாதது, மாற்றவும் கூடாதது என்பதுதான் சனாதன தர்மம் சொல்லுகிற செய்தி. அவர்கள் அப்படித்தான் அதை முன்னிறுத்துகிறார்கள். ஆகவே வர்ணாசிரம தர்மம் தான் பிறப்பின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி இருக்கிறது, உயர்வு தாழ்வை கற்பித்திருக்கிறது, பார்ப்பனர்களே உயர்ந்தவர்கள் என்கிற அரசியலை நெடுங்காலமாக இங்கே நிலைநிறுத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆட்சியாளர்களும் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். அதனால் இங்கே சாதியின் பெயரால் பிளவுகள், வன்கொடுமைகள், பாலினத்தின் பெயரால் பாகுபாடுகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்று இங்கே நீடித்து நிலைத்து இருக்கிறது. நிறவெறி பேதத்தால் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில், ஆப்பிரிக்க நாடுகளில் எவ்வளவோ வன்கொடுமைகள் நிகழ்ந்தன. அடிமைகளாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள். கருப்பினத்தை சார்ந்த மக்கள் கொடூரமாக வதைக்கப்பட்டார்கள். ஆனால் உலகமே அந்த நிறவெறி பேதத்திற்கு எதிராக வெகுண்டு எழுந்தது. கருப்பினத்தை சார்ந்தவர்கள் அதை எதிர்த்து தொடர்ந்து போராடினார்கள். அது ஒரு மாபெரும் புரட்சியாக வெடித்து இன்றைக்கு அவர்களை யாரும் நீக்ரோ என்று அழைக்க முடியாது என்கிற நிலை உலக அரங்கில் உருவாகி இருக்கிறது.
ஆப்ரோ அமெரிக்கன் என்றுதான் அவர்களை அழைக்க வேண்டும். நீக்ரோ என்கிற சொல்லை உச்சரிக்க கூடாது. 200-300 ஆண்டுகளில் அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை சென்றது. ஆனால் இந்தியாவில் நிலவுகிற இந்த பாகுபாடுகள், சாதியின் பெயரால் தொடர்கிற வன்கொடுமைகள், குடிசை எரிப்புகள், சொத்துக்களை சேதப்படுத்துதல், கொடூரமாக வெட்டி படுகொலை செய்தல், பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குதல், சொல்ல முடியாத அளவுக்கான வன்கொடுமைகள் எல்லாம், விவரிக்க முடியாத வன்கொடுமைகள் எல்லாம் தொடர்ந்தும் கூட இந்த மண்ணில் ஏன் இன்னும் புரட்சி வெடிக்கவில்லை, அது ஏன் அந்த மாற்றத்தை நோக்கி நகரவில்லை என்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அதற்கு காரணம் இங்கே வர்ண தர்மத்தின் அடிப்படையில் மக்கள் பல்வேறு வர்ணங்களாகவும் ஆயிரக்கணக்காகவும் பிளவுபட்டு கிடக்கிறார்கள், பிளவுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு சாதி இன்னொரு சாதிக்கு மேல் சாதி என்கிற உணர்வும், அதே ஒரு சாதிக்கு கீழ் சாதி என்கிற உணர்வும் கலந்த ஒரு கலவை உளவியல் இந்த சமூக கட்டமைப்பிலே பார்ப்பனர்கள் மட்டும்தான் தனக்கு மேலே ஒரு சாதி இல்லை என்கிற இடத்தில் இருக்கிற உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் எந்த சாதிக்கும் கீழ் சாதி இல்லை. அவர்களை தவிர மற்ற அனைவரும் பார்ப்பனர்களுக்கு கீழ் சாதிதான். மற்ற சாதிகளுக்கு தங்களுக்கும் கீழே ஒரு சாதி இருக்கிறது என்கிற மனநிறைவோடு இதை எதிர்த்து போரிடாத நிலையை அடைந்திருக்கிறார். ஏனென்றால் எனக்கும் கீழே ஒரு சாதி இருக்கிறது என்கிற அந்த உளவியல், எனக்கு மேலே ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், அது கூடாது என்று போரிடுவதற்கு பதிலாக எனக்கு கீழே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன என்கிற அந்த உளவியலில் அவர்கள் மனநிறைவடைந்து விடுகிறார். எனவேதான் இந்த சாதிய வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிரான யுத்தம் இங்கே பெரிய அளவில் வெடிக்கவில்லை. ஆனால் காலம் காலமாக இதற்கு எதிர்ப்பு இருந்திருக்கிறது, அது தொடர்ந்து நீடித்து வருகிறது. கௌதம புத்தர் காலத்திலிருந்தே அது நீடிக்கிறது. 2500 ஆண்டுகளாக இந்த யுத்தம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஆனாலும் சமூக மாற்றம் நிகழக்கூடிய புரட்சி சீனாவிலே நடந்ததை போல, ரஷ்யாவிலே நடந்ததை போல, வியட்நாமிலே நடந்ததை போல, அல்லது நிறவெறிக்கு எதிராக நடந்ததை போல இங்கே நடக்கவில்லை என்பது $1 மில்லியன் கொஸ்டின், மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதற்கு காரணமே இந்த கலவை உளவியல் போக்குதான். எனக்கு மேலே எவன் இருக்கிறது எனக்கு கவலை இல்லை, எனக்கு கீழே பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன என்கிற மனநிறைவோடு இவன் இந்த சாதிய கட்டமைப்பை எதிர்த்து போரிடுவதற்கு தயாராக இல்லை. எதிர்த்து போரிடக்கூடியவர்களையும் சேர்த்து தனக்கு கீழானவன் என்கிற உளவியலோடு தாக்குகிற, ஒடுக்குகிற பண்பாடு இங்கே வளர்ந்திருக்கிறது. இந்த உளவியலை புரிந்து கொள்வதே கடினமான ஒன்று. உலகில் எந்த சமூக கட்டமைப்பிலும் இப்படி ஒரு உளவியல் கிடையாது. ஒரு கலவை உளவியல். ஒரு ஓபிசி சாதியை சார்ந்தவன் என்று உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், அவனுக்கு கீழே பல சாதிகள் இருக்கின்றன, அவனுக்கு மேலே ஆதிக்க சாதிகள் இருக்கின்றன. அவன் ஆதிக்க சாதிகளை பற்றி கவலைப்படவில்லை, அவன் அவனை நட்பாக பார்க்கிறான். கீழே உள்ள சாதிகளை அவன் கீழாக பார்க்கிறான், அவர்களை நசுக்குவதில் குறியாக இருக்கிறான். பல சாதிகள் இருக்கின்றன என்கிற மனநிறைவிலேயே அவன் எதிர்த்து போரிடுவதற்கான உளவியலை பெறவில்லை. அதிலேயே அவன் திருப்தி அடைந்து விடுகிறான். இது ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்குள்ளேயும் இருக்கிற உளவியலாக இருக்கிறது. எனவே சாதி என்பது தலித்துகளின் பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த இந்து சமூகத்தின் பிரச்சனை. சாதி என்பது சாதியை ஏற்றுக்கொண்ட அனைவருக்குமான பிரச்சனை. அர்ப்பணியம் சொல்லு என்று அவர் தொடர்ந்து தன் இறுதி மூச்சு வரையில் பிரச்சாரம் செய்தார்.
சமகாலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரும் அதைத்தான் அம்பலப்படுத்தினார். அவர்களுக்கு முந்தைய முன்னோடிகளாக இருந்த தமிழகத்தில் தோன்றிய பண்டிதர் அயோத்திதாசர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் போன்றவர்களும் இதே அரசியலைத்தான் முன்னெடுத்தார்கள். கேரளாவிலே ஐயன்காளி அவர்களும் இதை எதிர்த்துதான் போராடினார். ஆன்மீக தளத்தில் நின்று போராடியவர்கள் பலர். அதிலே நாராயணகுரு அவர்களும் ஒருவர், சுவாமி வைகுண்டர், ஐயா வைகுண்டர் அவர்களும் ஒருவர். அவர்கள் எதிர்த்தது பார்ப்பனிய தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்தை, சனாதன தர்மத்தை என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் 18ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரையில் பல்வேறு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பும் பல போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. மராட்டிய மண் அதற்கு ஒரு மிக முக்கியமான சாட்சியமாக விளங்குகிற மாநிலமாகும். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பே மகாத்மா ஜோதிபா பூலே அந்த மண்ணில் தோன்றியவர் தான். அவரும் இந்த சாதிய கட்டமைப்புக்கு எதிராக சிந்தித்து கல்வி வளர்ச்சியின் மூலம் இதை எதிர்க்க முடியும் என்று நம்பி தன்னுடைய துணைவியார் சாவித்ரிபாய் அம்மா அவர்களோடு இணைந்து அந்த புரட்சிகரமான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட வரலாற்று குறிப்புகளை நாம் அறிய முடிகிறது. அருமை தோழர்களே, ஒரு நீண்ட நெடிய போராட்டம். அப்படிப்பட்ட அந்த வர்ணாசிரம தர்மத்தை தமது உயிர் மூச்சு கொள்கையாக கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சிதான் பாஜக. சொல்ல போனால் RSS. ஆகவே அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் என்ன ஆகும்? இந்த கேள்விக்கு விடை தேடுவதுதான் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டின் நோக்கமாகும். வெல்லும் ஜனநாயகம் என்று சொல்லுவதன் மூலம் நாம் ஒரு உண்மையை நாட்டு மக்களுக்கு உணர்த்துகிறோம். இங்கே ஒரு கருத்தியல் யுத்தம் நடக்கிறது. ஒரு புறம் சனாதனம், இன்னொரு புறம் ஜனநாயகம். சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலே நடக்கிற இந்த கருத்தியல் யுத்தத்தில் இறுதியாக ஜனநாயகம்தான் வெல்லும் என்பதை நாம் பிரகடனப்படுத்தும். அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் களம் அமைக்கிறோம். வருகிற 2024ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அப்படி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால்தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும். இந்தியா கூட்டணி வென்றால்தான் வெல்லும் ஜனநாயகம். மீண்டும் பிஜேபி ஆட்சியில் இருந்தால், தொடர்ந்தால், மோடி பிரதமராக நீடித்தால் ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து. ஜனநாயகம் என்பது என்ன? அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை அதை சொல்லுகிறது. அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை என்ன சொல்லுகிறது? ஒரு புதிய இந்தியாவை நாங்கள் கட்டமைக்க போகிறோம். அந்த புதிய இந்தியா ஜனநாயக குடியரசாக இருக்கும். அந்த ஜனநாயக குடியரசு ஒவ்வொரு குடிமகனுக்கும் நீதியை, சுதந்திரத்தை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்தும். இதுதான் ஜனநாயகம். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற இந்த 4 கோட்பாடுகளும் உயிர்ப்புடன் இருந்தால் ஜனநாயகம் உயிர்ப்புடன் இருக்கிறது என்று பொருள். நீதி இல்லை என்றால் ஜனநாயகம் இருக்க முடியாது. சுதந்திரம் இல்லை என்றால் ஜனநாயகம் இருக்க முடியாது. சகோதரத்துவம் இல்லை என்றால் ஜனநாயகம் இருக்க முடியாது. சமத்துவம் இல்லை என்றால் ஜனநாயகம் இருக்க முடியாது. ஆகவே ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற இந்த 4 முக்கிய கோட்பாடுகளும் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும். RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள். சங் பரிவார் என்றால் RSS குடும்பம் என்று பொருள். சங் என்பது RSS குறிக்கிற சங்கம் என்ற சொல்லு சுருக்கம் தான் சங்க. பரிவார் என்றால் குடும்பம். சங் பரிவார் என்றால் RSS குடும்ப அமைப்புகளில். இவர்கள் பல கட்சிகள், பல அமைப்புகளாக இருப்பார்கள். வெவ்வேறு பெயர்களில் இயங்குவார்கள். இந்தியா முழுவதும் மொழி அடிப்படையில் கூட அவர்கள் ஆங்காங்கே பிரிந்து பணியாற்றுவார்கள். ஆனால் அவர்களின் ஒற்றை நோக்கம் RSS-இன் நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான். RSS-இன் நோக்கம் பழைய சமூக கட்டமைப்பை பாதுகாப்பதுதான். பழைய சமூக கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டுமானால்
சமூக நீதி அழித்தொழிக்கப்பட வேண்டும். நாம் சாதியை அழித்தொழிக்க வேண்டும் என்று போராடுகிறோம். அவர்கள் சமூக நீதியை அழித்தொழிக்க வேண்டும் என்று போராடுகிறார். சமூக நீதியை அழித்தொழிக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டம் இருக்கக்கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் இருக்கக்கூடாது. அதை வெளிப்படையாக அவர்களால் சொல்ல முடியாது. சொன்னால் கோடிக்கணக்கான மக்களின் பகையை எதிர்கொள்ள நேரும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தம்முடைய தலைவராக, தம்முடைய குல தெய்வமாக ஏற்றுக்கொண்ட மக்கள் 30 கோடிக்கும் மேலாக இந்தியாவில் இருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்களை நேரடியாக அரசியல் தளத்திலே பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று கருதுகிற காரணத்தினால்தான் அவர்கள் மிகவும் தந்திரமாக அம்பேத்கரை விமர்சிக்காமல் அம்பேத்கரை உள்வாங்கி செரிப்பதற்கு பார்க்கிறார். பெரியாரை எதிர்ப்பது போல் அம்பேத்கரை எதிர்ப்பது, பெரியாரை விமர்சிப்பது போல் அம்பேத்கரை விமர்சிப்பது. காரணம், அம்பேத்கர் அகில இந்திய அளவில் கோடானு கோடி மக்களின் தலைவராகவும் குலதெய்வமாகவும் விளங்குகிற காரணத்தினால் அவருக்கு எதிராக பேசுவதன் மூலம் அந்த 30 கோடிக்கு மேலான மக்களின் பகையை சம்பாதிக்க நேரும் என்பதனால் அவர்கள் மிகவும் தந்திரமாக அம்பேத்கரை விமர்சிக்காமல் கடந்து போகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்களின் முதல் எதிரியே அம்பேத்கர் தான். அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான். அரசமைப்பு சட்டம் இருப்பதால் அவர்கள் விரும்புகிறபடி இந்த அரசுக்கு ஒரு மதத்தை அறிவிக்க முடியவில்லை. இந்த அரசமைப்பு சட்டம் மதசார்பின்மையை பேசுவதால் இங்கே மத சார்ந்த ஒரு அரசை நிறுவ முடியும். இந்த அரசமைப்பு சட்டம் மதசார்பின்மையை பேசுவதால் மதம் சார்ந்த ஒரு தேசமாக இந்த தேசத்தை அறிவிக்க முடியும். அவர்கள் மதம் சார்ந்த பெயரையே இந்த நாட்டுக்கு சூட்ட வேண்டும் என்று துடிக்கிறார். இது பற்றி பெரிய அளவிலே விவாதம் எல்லாம் நடந்து முடிந்துதான் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள், சர்தார் பட்டேல் போன்றவர்கள் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் விளக்கத்தை கேட்டு உணர்ந்து கொண்ட பிறகுதான் இந்தியாவில் நாம் உருவாக்க இருக்கிற இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்கும் என்பதை ஒத்துக்கொண்டார்கள். அதன்படிதான் அரசமைப்பு சட்டம் அமைக்கப்பட்டது. தனி மனிதர்கள் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம், அரசு ஒரு மதத்தை சார்ந்திருக்க கூடாது. இது உலகத்தில் வேறு எந்த தேசத்திலும் இல்லாத ஒரு புதிய அணுகுமுறை. இதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. ஆகவே இந்த தேசத்தை மதம் சார்ந்த தேசமாக பெயர் சூட்ட வேண்டும் என்றும், இந்த அரசுக்கு ஒரு மதம் அரச மதமாக இருக்க வேண்டும் என்பதும் அவர்களின் மிக முக்கியமான கோரிக்கை. அதற்கு தடையாக இருப்பதே அரசமைப்பு சட்டம். ஆகவே அவர்களின் உண்மையான எதிரி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்பதை விட, பெரியார் இயக்கங்கள் என்பதை விட, திராவிட கட்சிகள் என்பதை விட, இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை விட அவர்களின் உண்மையான எதிரி, முதன்மையான எதிரி, ஒற்றை எதிரி, ஒரே எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிற அரசமைப்பு சட்டம்தான் என்பதை நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். இதை யாராலும் மறுக்க முடியாது. பிஜேபி, RSS போன்றவர்கள் இதை மறுக்க மாட்டார்கள். இதுதான் தடையாக இருக்கிறது. ஆகவேதான் ஏற்கனவே நாம் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டையும் நடத்தி இருக்கிறோம். ஏற்கனவே நாம் சனாதன எதிர்ப்பு மாநாட்டையும் நடத்தி இருக்கிறோம். அந்த வரிசையில் வெல்லும் ஜனநாயகம் என்ற நேர்மறையான அணுகுமுறை என்கிற அடிப்படையில் வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்துகிறோம். தோழர்களே, இந்த மாநாட்டின் நோக்கம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது. இந்த மாநாட்டின் நோக்கம் அரசமைப்பு சட்டம் முன்மொழிகிற ஜனநாயகத்தை பாதுகாப்பது. இந்த மாநாட்டின் நோக்கம் இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால், அரசமைப்பு சட்டம் முன்மொழிகிற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். ஆட்சியில் இருக்கிற சங் பரிவார்களின் அரசியல் இயக்கமான பாரதிய ஜனதாவை தூக்கி எறிய வேண்டும். இதை உரத்து சொல்லுகிற மாநாடுதான் திருச்சி சிறுகனூரில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்திய தேசத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக இதை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். எஞ்சி இருக்கிற நாள்கள் முழுவதும் நீங்கள் சமூக ஊடக தளங்களிலும் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும்.
ஆங்காங்கே தமது சொந்த கிராமங்களிலே அதற்குரிய பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும். பரப்புரை மேற்கொள்வது என்றால் ஊரை விட்டு வெளியே வந்து பேசுவது என்று பொருள் அல்ல. நம்முடைய உள்ளூரிலேயே எத்தனை இடங்களில் நாம் டிஜிட்டல் பேனர் வைத்திருக்கிறோம். இந்த மாநாட்டை ஒட்டி ஒவ்வொருவரும் அவரது சொந்த கிராமத்தில் சொந்த வீதியில் 2 டிஜிட்டலாவது ஒரு கிராமத்தில் வைக்கும். வெல்லும் ஜனநாயக மாநாடு திருச்சிராப்பள்ளி ஜனவரி 26 கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள் என்ற செய்தி அடங்கிய டிஜிட்டல் பேனர் வைக்க வேண்டும். நம்முடைய உள்ளூரிலேயே வாய்ப்புள்ள இடங்களில் சுவர் விளம்பரங்களை எழுத வேண்டும். உள்ளூரிலேயே ஒவ்வொரு இல்லத்தின் வாசலிலும் அல்லது கதவிலும் இந்த மாநாடு தொடர்பான துண்டறிக்கைகளை ஒட்ட வேண்டும். மக்களின் கைகளில் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எனவே விளம்பரம் என்றால் வீதியிலே தான், வெளியே தான், நம் ஊருக்கு அப்பால் தான், நகர்ப்புறங்களில் தான் என்று கருதக்கூடாது. நெடுஞ்சாலைகளில் தான் சுவர் விளம்பரம் எழுத வேண்டும் என்று எண்ணக்கூடாது. நெடுஞ்சாலைகளில் தான் பெரிய பெரிய பேனர்களை வைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது. நம்முடைய கிராமத்திலிருந்தே இதை நாம் தொடங்க வேண்டும். நாம் இப்படி ஒரு மாநாட்டை நடத்துகிறோம் என்பது ஒவ்வொரு கிராமத்திற்குள்ளும் உரையாடலுக்கு படுத்த வேண்டும். பேசப்படும் பொருளாக மாற வேண்டும். ஆகவே எஞ்சியுள்ள நாட்களில் தோழர்கள் துண்டறிக்கைகளை அச்சிட்டு ஆங்காங்கே கிராமங்களில், சொந்த கிராமங்களில் விநியோகம் செய்ய வேண்டும். சொந்த கிராமங்களிலேயே எல்லோரும் சேர்ந்து 1 அல்லது 2 டிஜிட்டல் பேனர் வைத்தால் போதும். சொந்த கிராமங்களிலேயே வாய்ப்புள்ள இடங்களில் சுவர் விளம்பரங்களை எழுத வேண்டும். நீங்கள் ஒன்று சேர்ந்தால் ஊரில் உள்ள இளைஞர்களுக்கு இந்த மாநாடு தொடர்பான டி-ஷர்ட், இந்த விளம்பரத்தை அச்சிட்டு மாநாடு நடைபெறுவதற்கு 10 நாட்களுக்கு முன்பிருந்தே அதை அணிந்து கொள்ள ஏதுவாக டி-ஷர்ட்டுகளை கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும். மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டுமின்றி இதர பொறுப்பாளர்களும் கூட சுவரொட்டிகளை அச்சிட்டு ஆங்காங்கே பெரிய அளவிலே 30க்கு 40 சைஸ் தான் அடிக்க வேண்டும் என்று இல்லை. 20க்கு 30 என்கிற அளவிலே சுவரொட்டிகளை அச்சிட்டு ஆங்காங்கே ஒட்டலாம். A4 சைஸ் துண்டறிக்கைகளை கூட அச்சிட்டு ஆங்காங்கே ஒட்டலாம். இப்படி விளம்பர பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். மாநாட்டு நிதிக்கு QR கோட் மூலமாக உங்களால் இயன்ற அளவுக்கு கொடையளிக்க முன்வர வேண்டும். தெரிந்தவரிடம் சொல்லி இதோ இந்த QR கோடு மூலமாக என் கையில் பணம் தர வேண்டியதில்லை, நேரடியாக கட்சியின் வங்கி கணக்கு இது செல்லும். உங்களால் முடிந்ததை இந்த QR கோடு மூலமாக, கூகுள் பே மூலமாக அல்லது போன்பே மூலமாக, பேடிஎம் மூலமாக எத்தனையோ பல ஆப்புகள், செயலிகள் வந்திருக்கின்றன. அவற்றை பயன்படுத்தி பணத்தை நேரடியாக வங்கி கணக்கிலே செலுத்தணும். இது போன்ற பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஊரிலிருந்தும் குறைந்தது ஒரு வண்டியாவது புறப்படுவது என்கிற கணக்கிலே வண்டிகளை முன்பதிவு செய்து மக்களையும் அதற்கு தயார் செய்து அழைத்து வரக்கூடியவர்கள் 50 பேர் என்றாலும் அதிலே குறைந்தது 20 பேராவது பெண்கள் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே கவனம் செலுத்தி இந்த மாநாட்டுக்கு அனைவரையும் அழைத்து வர வேண்டும். இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து திருமா பட்டறையின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த இணைப்பிலே பங்கேற்று இதனை சிறப்பித்த தோழர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. இந்த இணைப்பில் இணைந்தமைக்கு உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சித்திக் அண்ணா, அண்ணா இருக்காங்க. அன்பார்ந்த தோழர் அனைவர்களுக்கும் வணக்கம். ஜனவரி 26 வெல்லும் ஜனநாயக மாநாடு சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல். திருமா பட்டறை 100வது அமர்வில் தலைவர் எழுச்சி தமிழர் பங்கு பெற்று உரை நிகழ்த்தியது உள்ளபடியே திருமா பட்டறை பெருமை கொள்கிறது. நவம்பர் 7ஆம் தேதி தொடங்கிய திருமா பட்டறை கடந்த 120 நாட்களாக 100 அமர்வுகளை நிறைவு செய்திருக்கிறது. பல ஆளுமைகள், அரசியல் தலைவர்கள், ஆய்வாளர்கள், கட்டுரை ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், கட்சியின் முன்னோடிகள், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் அனைவரையும் உள்ளடக்கி வெல்லும் சனம் என்ற ஒரே தலைப்பில் இந்தியா துணை கண்டத்தில் ஜனநாயக கட்சி இயக்கங்களில் 100 நாட்களை ஒரே தலைப்பின் கீழ் தொடர்ந்து இந்த கருத்தமர்வு நடைபெற்று ஜனநாயகத்தின் பல பரிணாமங்களை விளக்கியிருக்கிறது. உள்ளபடியே இந்த திருமணப்பட்டரின் மூலம் நானும் ஒரு ஆளுமை திறனாக வளர்ந்திருக்கிறேன். ஏனென்றால் தலைவர் அவர்கள் கடந்த
ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜூம் மீட்டிங்களில் 50 பேர் கை தூக்கினார்கள். நானும் கை தூக்கினேன். என்னை பேச அழைத்தார்கள். உள்ளபடியே நான் கூச்ச சுபாவம் பட்டு அந்த இணைப்பிலிருந்து துண்டித்துக் கொண்டேன். இன்று நான் ஒரு ஆளுமையாக உருவாகியிருக்கிற காரணம் என்றால் இந்த திருமாப்பற்றை உள்ளபடியே என்னை ஒரு ஜனநாயக சக்தியாக உருவாக்கி இருக்கிறது என்று பெருமை கொண்டு அனைத்து தோழர்களும் இணைந்து அனைத்து தோழருக்கும் நன்றியை தெரிவித்து எழுச்சி தமிழ் உயிரான அனைத்து சிறுத்தைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் பீம். வணக்கம். அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. இணைப்பில் இணைந்த எங்களது எழுச்சி நாயகன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அமைப்பாய் திரள்வோம் தோழர்களே, அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம், வெல்லும் ஜனநாயகம், வீழும் சனாதனம். அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தலைவருடன் அணியமாகுவோம், தலைவரின் கரங்களை வலுப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். பாய்.